மக்களே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ எதற்கான வீடியோ அப்படின்ற மாதிரி ஹெட்டிங் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். அதெல்லாம் பெஸ்ட் பிகினர்ஸ்க்கான மட்டுமா இது அப்படின்ற வீடியோவா பார்க்குறீங்களா அப்படின்னா இல்லை, இது வந்து பிகினர்ஸ் மற்றும் எல்லாருக்குமான ஒரு வீடியோ தான். சரியா? ஸோ அப்படி என்ன ஃபர்ஸ்ட் அப்போ பிகினர்ஸ் கூட என்ன சார் ஸ்பெஷலு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு. சரியா? நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. அதாவது வந்து பிகினர்ஸ் வந்து நம்ம இந்த கிராக் ஜாக்ல இருக்க ராயல் பாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாமா? ஸோ பிகினர் லெவலுக்கு அது யூஸ் ஆகுமா? ஸோ ப்ராக்டிஸ் பண்றதுக்கு, ஸோ ப்ரிப்பேர் பண்றதுக்குலாம் ரைட்டு. பட் நான் பிகினரா இருக்கேன், இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றேன், நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த டவுட் வந்து எதுக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. பட் வந்து நம்மளோட ராயல் பாஸை வந்து நிறைய யூஸ் பண்ணி, ஸோ ராயல் பாஸுக்கு வந்து ஹெவியா யாருக்கு யூஸ் ஆகும், வேற லெவலில் நிறைய ப்ரொடக்டிவிட்டி யாருக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பிகினர்ஸ்க்காக தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் நான் உங்களுக்கு லைவாகவே சொல்லிடுறேன் என்ன அது அப்படின்னு. ஸோ நீங்கள் நார்மலாக கூகுளில் போய் கிராக் ஜாக்கெட் சர்ச் பண்ணீங்கன்னா அவங்களோட பேஜ் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணிக்க போறீங்க. சரியா? ஸோ ராயல் பாஸ் மேலே இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா வந்துடும். சரியா? ராயல் பாஸில் என்னென்ன இருக்குன்றது தெரிஞ்சாலே உங்களுக்கு அது எதுக்கு யாருக்கு ஹெவியா யூஸ் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிடும். சரியா? ஸோ இது வந்து நார்மலா படிக்கிற ஃபர்ஸ்ட் பேஸ்ல இருந்து படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கு தான் வந்து ராயல் பாஸ் வந்து ரொம்ப யூஸா இருக்கும். ஏன் அப்படின்னா, ஸோ நீங்க பேசிக்கா படிக்கணும்னா நீங்க வீடியோ கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? எதுவுமே எனக்கு தெரியாது, எக்ஸாம் பத்தின ஐடியாவே இல்லை அப்படின்றவங்களுக்கு தான் இந்த ராயல் பாஸ் வந்து ரொம்ப யூஸா இருக்கும். ஏன் அப்படின்னா பேசிக்ஸ் லெவல்ல இருந்து நீங்க படிக்கணும். சரியா? ஏபிசிடில இருந்து படிக்கிற மாதிரி பேசிக்ல இருந்து படிக்கணும் அப்படின்னா நீங்க வீடியோ கோர்ஸ்ல படிச்சிடலாம். சரியா? ஸோ அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு பண்டில் பிடிஎஃப்பும் பிடிஎஃப் கோர்ஸும் இருக்கும். சரியா? நிறைய சின்ன சின்ன பிகினர்ஸ் பிடிஎஃப் இருக்கும். ஸோ அது போக உங்களுக்கு பிடிஎஃப் கோர்ஸ்லேயே ஒன்று தனியாக இருக்கு. ஸோ அதில் போனீங்கன்னா உங்களுக்கு டாபிக் வைஸா, செக்ஷன் வைஸா, இப்போ 2023 பிடிஎஃப் கோர்ஸ்லாம் வந்து செக்ஷன் வைஸா, மெமரி பேஸ்டு கொஸ்டின், டாபிக் வைஸ், எக்ஸாம் வைஸ், ஸோ பிகினர் லெவலு, ரிலிம்ஸ் லெவலு, மெயின்ஸ் லெவலு, இந்த மாதிரி எல்லாமே ஆட் ஆகி வந்துடும் பிடிஎஃப் கோர்ஸ்ல. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறமேட்டு நீங்க மார்க் டெஸ்ட்னு ஒரு விஷயம் வரும். சரியா? மார்க் டெஸ்ட்ன்றது வந்து உங்களுக்கு எக்ஸாம் மாதிரியே எப்படி இருக்கும், ஸோ எக்ஸாம் மாதிரி நடக்குதுன்னா டைமிங் வச்சு, ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு மார்க் டெஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்கும். கரெக்ட் தானா? ஸோ இது மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இது போக உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸோட பெய்டு பிடிஎஃப்பும் அதில் ஆட் ஆகிருக்கும். ஸோ இ புக்ஸும் அதுலேயே இருக்கும். இது போக உங்களுக்கு கிராஷ் கோர்ஸும் அதுலேயே வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயமுமே ஆட் ஆகி தான் இந்த ராயல் பாஸ்ன்ற விஷயம் இருக்கும். ஸோ இந்த ராயல் பாஸ் வந்து முக்கியமாக யாருக்கு ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னா பிகினர்ஸ்க்கு தான் யூஸ் ஆகும். சரியா? ஸோ இது வந்து நிறைய பேர் டவுட்லேயே இருக்கீங்க. ஸோ இதை வந்து நான் இப்போ வெளியே எங்கேயா படிச்சு முடிச்சுட்டு, ஸோ எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் ராயல் பாஸ் யூஸ் பண்ணுமா, ஸோ அதுக்கப்புறமேட்டு வீடியோ கோர்ஸ்க்குள்ளே வருமா, பிடிஎஃப் கோர்ஸ் உள்ள வருமா? வீடியோ கோர்ஸ் தான் என்ட்ரியே. சரியா? வீடியோ கோர்ஸ்ல இருந்தா நீங்க ஸ்டார்ட்டே பண்ண போறீங்க. ஸோ உங்களோட எக்ஸாம், உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் ஆகதே வீடியோ கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ராயல் பாஸ் உங்களுக்கு கொடுத்துரும். சரியா? இது எல்லாத்தையுமே ராயல் பாஸ் உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ நீங்க 12 மந்த்ஸுக்கு 1799 ராயல் பாஸை பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். சரியா? என்னால் போய் இன்ஸ்டியூட்ல போய் சேர்ந்து 12,000 20,000 கட்டி படிக்க முடியாது. பட் எனக்கு வந்து மெட்டீரியலும் சப்போர்ட்டும் இருந்தா நான் வந்து பக்காவா படிச்சிருவேன், எனக்கு அந்த இதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு இருக்கவங்க கண்டிப்பா ராயல் பாஸை யூஸ் பண்ணிக்கலாம். 12 மந்த்ஸுக்கு 1799 நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரியா? 12 மந்த்ஸுக்கு அடுத்தடுத்து நம்ம வீடியோ கோர்ஸ்ல கொண்டு வர அப்டேட்டா இருக்கட்டும், ஸோ இ புக்ஸ்ல பிடிஎஃப் கோர்ஸ் கொண்டு வர அப்டேட்டா இருக்கட்டும், ஸோ மார்க் டெஸ்டா இருக்கட்டும், ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். மார்க் டெஸ்ட்னா இந்த டெஸ்ட் மட்டும் தானே சார், அந்த டெஸ்ட் மட்டும் தானே சார், எல்லா எக்ஸாமுக்கான மார்க் டெஸ்ட்டுமே உங்களுக்கு வந்துடும். சரியா? ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க 1799 பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் 12 மந்த்ஸுக்கு. ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரியாயா? 12 மந்த்ஸுக்கு இவ்வளோ கம்மியான ப்ரைஸில் கொடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ராயல் பாஸை நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இது இந்த அளவுக்கு யாராவது கொடுக்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது, பட் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். சரியா? ஸோ ஹிந்தி சேனலில் பர்ச்சேஸ் பண்ணி, ஹிந்தி சேனலில் இருக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இல்லைனா நார்த் இந்தியா சேனல் இருக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிலாம் கிடையாது. ஸோ எல்லாருமே கண்டென்ட் தான் ரெடி பண்ணுறோம். ஸோ எல்லாருமே நம்மளோட உழைப்பை போட்டு தான் இந்த வேலையை பார்க்குறோம். ஸோ எல்லாமே உங்களுக்கு தரமான கண்டென்ட்டாக தான் இருக்கும். அதுவும் நம்ம கண்டென்ட்டை சொல்லவே வேணாம். ஸோ அதை யூஸ் பண்ணவங்களை கேட்டிங்கனாலே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு விஷயமா இருக்கும். வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மக்களே, ஸோ இது சொல்றதுக்காக அந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ பிகினர்ஸ் தயவு செஞ்சு இப்பயே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. டைம் இல்லை, மார்ச் மாதம் வந்துருச்சு. ஸோ தயவு செஞ்சு ஸ்பீடாக படிக்க ஆரம்பிச்சிருங்க. டைமை வேஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேவா? ஓகே மக்களே, ஓகே, டாடா, பை பாய், see you.